விழுப்புரம் சாலமேடு காவலர் குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பள்ளம் தோண்ட வந்த ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் தாமோதரன் இணைகிறார். வணக்கம் தாமோதரன், விவரம். வணக்கம் தேசி. விழுப்புரம் சாலமேடு அருகே உள்ளது போலீஸ் குவார்டர்ஸ். இந்த போலீஸ் குவார்டர்ஸ் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டத்திற்காக விழுப்புரம் நகராட்சி சார்பில் அந்த பம்ப் ஹவுஸ் எனப்படும் அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த ஜேசிபி இயந்திரம் மூலம் இந்த பள்ளம் தோண்டும் பணியானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பம்ப் ஹவுஸ் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பகுதி மக்கள் ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த இடத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது. இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கையில் இந்த பகுதியில் இந்த போன்ற பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் பம்ப் ஹவுஸ் அமைக்கப்பட்டால் இந்த பகுதியிலுள்ள குடிநீர் சுத்தமாக மாசுபடும் எனவும் தங்களது பகுதியில் 10 அடி முதல் 20 அடி வரையில் குடிநீர் தோன்றினாலே மிக அருகில் கிடைக்கும் இந்த குடிநீர் சுத்தமான குடிநீரை இந்த போன்ற பாதாள சாக்கடை திட்டம் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் பம்ப் ஹவுஸ் உள்ளிட்ட பகுதியில் இந்த பகுதியில் அமைக்கப்பட்டால் குடிநீர் மாசுபடும், தங்களது பிள்ளைகள் மற்றும் அந்த பகுதியில் உள்ள அனைவருக்கும் நோய் தொற்று ஏற்படும். இதனால் இந்த பகுதியில் தங்கள் குடியிருப்பு பகுதியில் அருகாமையில் இந்த பள்ளம் நோண்டப்படுவதால் இந்த பாதாள திட்டத்தால் தங்களது குடிநீருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் என்று திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பொதுமக்கள் இந்த திட்டம் இங்க வரக்கூடாது என தெரிவித்து இந்த ஜேசிபி இயந்திரத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுக்கு ஒரு சிலர் மண்ணெண்ணெய் கேனுடன் வந்து மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு முயற்சியில் ஈடுபட்டனர். சம்பவத்திற்கு விரைந்து வந்த விழுப்புரம் தாலுகா போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் முடியாது, இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்து தொடர்ந்து பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். இந்த மாதிரி பேங்க் பயிற்சி நிலையம்னு சொல்லிட்டு ஃபில்ட்ரேஷன் மெத்தடு கொண்டு வராங்க. இந்த பூமியில 25 ஃபீட்லயே தண்ணி, 25 ஃபீட்ல தண்ணி இருக்கும்போது சாதாரணமா மழை பெஞ்சாவே இங்க தண்ணி ஊறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கும்போது 6 மாசத்துக்கு முன்னாடியே நோண்டினதை அப்புறம் நாங்க எல்லாம் போய் கலெக்டரேட் கிட்ட மனு கொடுத்து பேசி அதை க்ளோஸ் பண்ணாங்க. திருப்பி இப்ப பேங்க் ஸ்டேஷன் சொல்லிட்டு இங்க இந்த மாதிரி பண்ணா நாங்க மக்கள் எங்க போய் வாழ்றது? ஃபர்ஸ்ட் ஃபில்ட்ரேஷன் மெத்தட் எப்படி சார் கொண்டு வருவாங்க? 25 ஃபீட்ல தண்ணி இருக்கிற இடத்துல எப்படி சார் ஃபில்ட்ரேஷன் கொண்டு வருவாங்க? இந்த பாதாள சாக்கடை இருந்தா நான் கட்டாயம் அதுல விழுவோம். எங்களை பொறுத்தவரை இது இங்க வரவே கூடாது. வேற எங்க ஒன்னாலும் இருக்கு சொல்லுங்க, எங்களுக்கு இங்க தேவையில்லை. இருந்தா பிரச்சனை தான். இதுக்கு ஒரு முடிவுக்கு பண்ற மாதிரி தான் பண்ணணும், இல்லைன்னா சரி வராதுங்க. நாங்க நாளைக்கு குடும்பம் பண்ணணும். எப்படி குடும்பம் பண்றது? பிள்ளைங்க போர் போட்டா அந்த போர் வழியா தண்ணி வருமா வராதா? அது பாதிப்பு தானங்க. அது நாளைக்கு அது பாதிப்பு கட்டாயம் போர் வழியா வரும். அது விஷக்குடி தானே. அது நாளைக்கு அந்த பிள்ளைங்க குடிச்சா அது நாளைக்கு நம்ம காலம் போயிடுது. இருக்கிற தலைமுறைக்கு எப்படிங்க ஆகுது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.